பிரைஸ் தி லார்ட். இதோ இந்த நாளிலும் இந்த நித்திய ஜீவநதி ஊழியத்தின் வாயில நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் செய்தி ஆயத்தமாகும் புத்தியுள்ள ஸ்திரீகள். இந்த தலைப்புல அவர் நமக்கு கொடுக்க போகும் சத்தியங்கள் என்னன்றத பார்க்கலாமா? வேதத்துல மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 2-4 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, புத்தி உள்ள 5 கன்னிகைகளை பற்றியும் புத்தி இல்லாத 5 கன்னிகைகளை பற்றியும் நம்ம பார்க்கிறோம். இவங்க இயேசுவுடைய வருகையில தாங்கள் அவரோடு கூட செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதுல வேகமா புறப்பட்டு போறாங்க. அதுல 5 பேர் புத்தியா எண்ணெய எடுத்துக்கிட்டு போறாங்க. 5 பேர் புத்தி இல்லாம எண்ணெய எடுக்காம போறாங்க. இந்த இடத்துல எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது இல்லையா? அப்போ இந்த புத்தி உள்ள கன்னிகைகளை பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சு அவருடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு அவருடைய துணையோட கூட இயேசுவை சந்திக்க ஆயத்தமா போறாங்க. ஆனா இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தையே அறியாம அவருடைய ஆலோசனையின்படியும் நடக்காம அவரை விட்டுட்டு ஆயத்தமே இல்லாம இயேசுவை சந்திக்க போறாங்க. இயேசுவை நாம சந்திக்க வேண்டும் அப்படின்னாக்க பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நாம அவருடைய ஆலோசனையின்படியும் நடக்காம ஆயத்தமே இல்லாம இயேசுடைய வருகையில நாம என்னவே பண்ண முடியாது, அவரோட செல்லவே முடியாது. இது குறித்து வேதத்துல எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23-24 வசனம். அதே மாதிரி 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதே மாதிரி எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 30வது வசனம். இப்போ இதை நான் வாசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதல்ல எபேசியர் 4:30 பார்க்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அடுத்த 2வது வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஓகே, அடுத்து 3வது வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:23-24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பார்த்துக்கோங்க இந்த வசனங்களை. நான் மீண்டுமா எபேசியர் 4:30 வாசிக்கிறேன், அதனுடைய விளக்கத்தையும் நான் லைட்டா உங்களுக்கு சொல்றேன். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்படின்னா என்ன பாருங்க, மீட்கப்படும் நாளுக்கென்று, அப்போ ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்றாரு. அப்போ அந்த நாள் எது? இயேசுவுடைய வருகை. அந்த வருகைக்குரிய நாளுக்கென்று நமக்கு யார ஆண்டவர் முத்திரையாக கொடுத்திருக்காரு? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு முத்திரையாக கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையின்படி நாம நடக்காம எப்படி நாம ஆயத்தமாக முடியும்? அப்போ நம்மளுடைய சுயத்தின்படியே நாம நடந்துகிட்டே இருந்தா அது யாரை துக்கப்படுத்துமா? பரிசுத்த ஆவியானவரை அது துக்கப்படுத்தும் அப்படிங்கறதுதான் இங்க பவுல் சொல்லியிருக்கிறார். அப்போ நமக்கு அந்த நாளுக்கென்று நாம் ஆயத்தப்படும்படிக்கு நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம துக்கப்படுத்தாம அவருடைய ஆலோசனையின்படி அவருடைய வழிநடத்தலின்படி நாம ஆயத்தமாக வேண்டும் அப்படிங்கிறதா இந்த எபேசியர் 4:30 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 தெசலோனிக்கேயர் 2:13 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாம பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுதல்னாலும், அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்றாரு? அவர் நம்மளை தினம் தினம்
நாம எப்படி, ஏன்னா ஆவியின் சிந்தை அதுதான், அது ஜீவனும் சமாதானமுமாக இருக்கிறது. ஆனா நம்மளுடைய மாம்ச சிந்தையோ அது எப்படி இருக்கு, மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளுகிற அந்த ஆலோசனையின்படியே நாம வழி நடக்கணும். அப்பதான் பாருங்க, ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால், நம்ம ரட்சிக்கப்படும்படிக்கு ஆதி முதல் எங்க தேவனுடைய வருகையில, இயேசுவனுடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டே இருக்கிறாராம். அதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு முத்திரையாக கொடுத்திருக்கிறார் உள்ள. அப்போ நம்ம பரிசுத்தமாகப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்ல, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், யாரு நமக்குள்ள அருளப்பட்டு இருக்கிற பரிசுத்த ஆவியினால நம்ம என்ன ஆகணுமா, பரிசுத்தமாகணும். அப்ப நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய சிந்தை பரிசுத்தம் ஆயிருச்சுனாலே நம்மளுடைய செயல்களும் என்ன ஆயிடும், தேவனுக்கு பிரியமானதா இருக்கும். அப்ப ஆதி முதலா தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறதே எதற்காகத்தான், நாம அவரோடு கூட எடுத்து கொள்ளப்படணும், 1000 வருட அரசாட்சிக்குள்ள நாம கடந்து செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ அதுல அதே அடுத்து பாருங்க, 1 தெசலோனிக்கர் 5:23-24 இந்த வசனத்திலையும் பாருங்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும், எவ்வளவு இதா எழுதியிருக்காரு பாருங்க, முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, எவ்வளவு தெளிவா போட்டிருக்கு பாருங்க, வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. அப்போ அவருடைய வருகையில நம்மளுடைய ஆவியானது, ஆத்மாவானது, சரீரமானது மூன்றுமே குற்றமற்றதாக இருக்கணும். அதனால அதை காத்து கொள்ளுங்க. அப்ப அதை நாம எப்படி காத்து கொள்ள முடியும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையின்படி நாம நடந்தா மட்டும்தான், அவருடைய வழிநடத்துதலின்படி நாம நடந்தாதான், நாம ஆயத்தப்பட்டா மட்டும்தான் நாம இயேசுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதுக்காக தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய முக்கியத்துவத்தை நாம அறிந்து அவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அப்போ இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் எவ்வளவு ஞானமா பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறாங்க. ஆனா இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் அவருடைய முக்கியத்துவத்தை அறியாம, அவருடைய ஆலோசனையின்படி கீழ்ப்படியாம, கேட்காம, தன்னுடைய சுயத்துல நடக்கும் பொழுது அவங்க வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாம போயிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல தேவ ஆவியானவர் நமக்கு சொல்ல வருகிறது என்ன, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்ல வருகிறது என்ன, நாம எப்பயுமே தேவனுடைய வருகைக்கு நாம் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டுமே. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையின்படி புத்தியாக நாம நடந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வசனங்களின் மூலம் தேவன் நமக்கு வலியுறுத்துகிறது என்ன, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அருளப்பட்டு இருக்கிறதின் முதல் முக்கியமான காரியமே நாம இயேசுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு அவரால, அவருடைய வழிநடத்துதல் நமக்கு உண்டா இருக்கணும். அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தப்படும்படிக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுதான். ஸோ இதை பத்தி நாம தொடர்ந்து ஆவியானவருடைய ஆலோசனையில நாம எப்படி நடக்கணுங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து தியானிப்போம். இப்பொழுது ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நாங்கள் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆண்டவரே தியானத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை குறித்து கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளில பேசுனீங்க. புத்தி உள்ள 5 கன்னிகைகள், புத்தி இல்லாத 5 கன்னிகைகளை குறித்து கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கப்பா. இதோ ஆயத்தமாகும் புத்தி உள்ள ஸ்திரீகள் என்ற தலைப்புல தேவாதி தேவன் எங்களுக்கு கொடுக்க போகிற ஒவ்வொரு சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருக்கு இனி முக்கியத்துவத்தை கொடுத்து இயேசுடைய வருகையிலே நாங்கள்
எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு நீரே எங்களை வழி நடத்துகிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏதோ ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் எங்க வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியா நீர் செய்கிற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்கவே கேட்டு எங்களுக்கு பதிலை கொடுத்த எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.